நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பர்கள். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சிங்கப்பூரை தவிர்த்து வேறு எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து போகலாம், அந்த கண்ட்ரியில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோ தான் இது. நீங்கள் சிங்கப்பூரை தவிர வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ஒர்க்கு சம்மந்தமாக நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரி இருக்குது, அதில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ எங்கே ப்ளஸ் அதிகமாக இருக்கோ அங்கே நம்ம போனோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. நல்லபடியாக வந்து நம்ம சம்பாரிச்சிட்டு வர முடியும். அதே சமயத்தில் மைனஸ் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நீங்கள் போய் சிக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பணம் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் லைஃபே வந்து கொஸ்டின் மார்க் ஆயிரும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சிங்கப்பூர் தவிர எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து ஜாப் வேகன்சிஸ் இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது, அந்த கண்ட்ரியில் இருக்க நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ சிங்கப்பூரை தவிர வேறு கண்ட்ரியை ஏன் எல்லாரும் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ரீசன் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் பாஸ் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை விட்டால் ஷிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, டெஸ்ட் அடிக்கிறதையும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியான கோட்டா தான் இருக்குது. ஜனவரிக்கு மேலே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராமல் இருக்குது. பாஸில் அதிகமாக போனாலும் பாஸில் சேலரி பிரச்சனை, டேக்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. பாஸில் போகிறவங்களே கூட சிங்கப்பூரில் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து டீபோர்ட் பண்ணி விட்றாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஐபியில் போட்டிருக்க சம்பளம் கிடையாது. அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் சிங்கப்பூரில் வருது. மற்றபடி எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு டெக்னீஷியன் தான் அதிகமாக கேட்குறாங்க. சேலரியும் கம்மியாக இருக்குது, கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் சிங்கப்பூரில் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து மற்ற கண்ட்ரியை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா ரூல்ஸை எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கிட்டு சிங்கப்பூரை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் வந்து தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற இடம். சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் சிங்கப்பூரில் வந்து எம்ஓஎம்மில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் சிங்கப்பூரில் இருக்குது. இல்லைப்பா இப்போதைக்கு நான் போய் ஆகணும், சிங்கப்பூரில் வந்து ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஏற்ற மாதிரி, ஸோ வேறு கண்ட்ரியை சொல்லுப்பா அப்படின்னா அடுத்தது என்னென்ன கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது பெட்ரு. ஓகேங்களா? ஓகே, சிங்கப்பூருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு பக்கத்தில் இருக்க மலேசியா வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். மலேசியாவுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? மலேசியாவில் சேலரி கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கும் மலேசியாவும் ரொம்ப பக்கம் தான். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு எவ்வளவோ அதே டைமிங் தான் வந்து மலேசியாவுக்கும் வரும். அதே மாதிரி தமிழர்கள் அதிகம் வாழ்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி சிங்கப்பூரில் நீங்கள் ஃபீல் பண்ணலாமோ அதே மாதிரி மலேசியாலையும் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இதில் இருக்க மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா சிங்கப்பூரில் கிடைக்கிற அளவுக்கு சம்பளம் மலேசியாவில் கிடைக்காது. ஸோ சம்பளம் குறைவு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மலேசியாவுக்கு வந்து இப்போ ஒர்க்கிங் விசா வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணாலுமே நிறைய பேர் டூரிஸ்ட் விசாவில் தான் எடுக்கிறாங்க. டூரிஸ்ட் விசாவில் எடுத்து அங்கே போய் பர்மிட் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் டூரிஸ்ட் விசாவில் தயவு செய்து போகாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் விசாவில் போனால் மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகும். நீங்கள் மற்றபடி டூரிஸ்ட் விசாவில் போய் அங்கே ஒர்க்கெல்லாம் மாற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டூரிஸ்ட் விசாலெலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களை பற்றின எந்த ரெக்கார்டும் இருக்காது. அங்கே போய்ட்டு நீங்கள் தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலோ இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் விசாலே போங்க. அப்படி இப்போ ஆனால் மலேசியாவில் மோஸ்ட்லி வந்து ஒர்க் விசா கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அங்கே ஒர்க்கு மாற்றுற மாதிரி நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மலேசியாவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சிங்கப்பூருக்கு அடுத்தது நீங்கள் வேறு கண்ட்ரி சூஸ் பண்ணுறது அப்படின்னா மலேசியாவில் சூஸ் பண்ணலாம். நீங்கள் மலேசியா சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெக்னிக்கல் லெவல் ஜாபாக இருக்கட்டும் இல்லை அந்த ஜாப்பு சம்பளம் எல்லாத்தையும் தெளிவாக பேசிக்கங்க. அதே மாதிரி மலேசியாவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்க இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா சிங்கப்பூருக்குலாம் வந்து ஏஜென்சி ரொம்ப அதிகமாக அமௌண்ட் கேட்பாங்க, மலேசியாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். சிங்கப்பூருக்குலாம் இப்போ 6 லட்சம் 7 லட்சம் கேட்குறாங்க சில ஜாப்புக்கெல்லாம் அப்படின்னா மலேசியாக்கெல்லாம் அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப அதில் வந்து பாதி அமௌண்ட் கூட கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. நீங்கள் அதனால் மலேசியாவை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ எனக்கு மலேசியாவும் வேணாம், மலேசியாவுக்கு வந்து எனக்கு போக பிடிக்கல, வேறு கண்ட்ரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரினா அடுத்தது பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரி சொல்லலாம். நிறைய பேர் வந்து இப்போ யூரோப் கண்ட்ரிக்கு வந்து போகணுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் யூரோப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூரோப் கண்ட்ரியில் இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பளம் வந்து வேறு லெவலு. சிங்கப்பூரை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. சம்பளம் வந்து ஹையாக கிடைக்கும். ஏன்னா யூரோவோட மதிப்பு உங்களுக்கே தெரியும். ஸோ யூரோவோட மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால சம்பளம் ஹையாக இருக்கும். ஆனால் யூரோப் கண்ட்ரியில் இருக்க மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா யூரோப் கண்ட்ரியில் நிறையா கண்ட்ரி இருக்குது. அதில் ஒரு சில கண்ட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாம்பிங் வந்து கிடைக்காது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது.
இப்போ நீங்கள் லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாலுமே நீங்கள் பணத்தை கட்டிடுவீங்க, அவங்க விசாவும் கொடுத்துருவாங்க. விசா இருந்துச்சுன்னா நீங்கள் யூரோப் கண்ட்ரிக்கு போயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கண்ட்ரிக்கும் போயிட முடியாது. ஒரு சில கண்ட்ரிக்கு ஸ்டாம்பிங் கண்டிப்பாக வேணும். ஸ்டாம்பிங் வந்து இங்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். இங்கே நீங்கள் ஸ்டாம்பிங் முடிச்சா தான் உங்களால் போக முடியும். அப்படி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாலுமே வந்து நிறையா பேருக்கு ஸ்டாம்பிங் கிடைக்காம மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால் நீங்கள் யூரோப் கண்ட்ரி போகிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே அட்வான்ஸாக கொண்டு போய் நிறைய அமௌண்ட்டெல்லாம் ஏஜென்சிகிட்ட கட்டிடாதீங்க. எந்த கண்ட்ரி சொல்கிறாங்க அந்த கண்ட்ரி கண்டிப்பாக ஸ்டாம்பிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டாம்பிங் இருக்குது அப்படின்னா ஸ்டாம்பிங் முடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட் கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், ட்ராவல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் சிங்கப்பூர் போயிட முடியும். ஆனால் யூரோப் கண்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ராவல் டைமே உங்களுக்கு 1 நாள் ஆகும். அப்படி இருக்கப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு இங்கேக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் யூரோப் கண்ட்ரிஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். ரொம்ப பனி கொட்டும். அதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் உடல்நல பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இதில் இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரோப் கண்ட்ரிக்கு அதிகமான அமௌண்ட் கேட்குறாங்க. 5, 6, 7 அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி லேக்ஸ் கணக்கில் கேட்குறப்ப நீங்கள் அதிகமான அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூரோப் கண்ட்ரியில் நீங்கள் அங்கே போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்றப்ப இங்கே சொன்ன வேலையே கரெக்டாக அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொஸ்டின் மார்க் தான். ஒரு சில பேருக்கு கரெக்டான வேலை அமைஞ்சிருது, பல பேருக்கு வந்து கரெக்டான வேலை அமைய மாட்டேங்குது. ஸோ இதனால் நிறையா பேர் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. யூரோப் கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லைசன்ஸ்டு ஏஜென்சியாக மட்டும் இருக்கட்டும், ப்ராப்பரான விசா எடுத்து கொடுத்தா அதுக்கப்புறமேட்டு மட்டும் போங்க. லைசன்ஸ் இல்லாத ஏஜென்சி சும்மா இந்த சப் ஏஜென்ட் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட் அவர் ஏற்றி விட்ருக்காரு அவன் போய் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் போகாதீங்க. லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக போனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க முடியும். அதனால் கொஞ்சம் லைசன்ஸ்டு ஏஜென்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்குன்னு கிடையாது, எந்த ஜாபாக இருந்தாலுமே நீங்கள் லைசன்ஸ்டு ஏஜென்சியை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அரபு கண்ட்ரி. அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். மோஸ்ட்லி வந்து நம்ம பசங்க வந்து அரபு கண்ட்ரிலேயும் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சம்பளம் கம்மி. அதே மாதிரி நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி கிளைமேட்டு நம்ம கிளைமேட்டு அங்கே வராது, வெயில் பயங்கரமாக இருக்கும். அதை வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அரபு கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான விசா, ஒர்க் விசாலாம் இருக்குது. நீங்கள் டெக்னீஷியன் லெவல்லாம் ஜாப்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு சம்பளம் ஹையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அரபு கண்ட்ரிலாம் மோஸ்ட்லி கேரளா பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பசங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கர்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒர்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து சம்பளமும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். இப்போ அரபு கண்ட்ரியில் நிறையா வந்து பைக் டெலிவரி டிரைவர் ஜாபுக்கு நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பைக் ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போங்க. அதுவுமே வந்து ப்ராப்பரான லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லண்டனுக்கும் இப்போ ஒரு சில பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. லண்டனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறையா விசாஸ் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி அமௌண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கிது. அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு நிறைய பசங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னையில் ஒரு சில லைசன்ஸ்டு ஏஜென்சிலாம் வந்து இந்த லண்டனுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட் இது வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர் அங்கே போயிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒர்க் விசால மாறிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஆகுது. நல்லபடியாக தான் பசங்க நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. ஆனால் படிக்காதவங்க லண்டனுக்குலாம் ஸ்டூடெண்ட் விசால போக முடியுமானா முடியாது. அந்த இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அது எல்லாமே. அதெல்லாம் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து லண்டன்லாம் போக முடியும். லண்டன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் ட்ரை பண்ண முடியாது. கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்கணும், அமௌண்ட் அதிகமாக ரெடி பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி போக முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம சிங்கப்பூர் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஸோ சிங்கப்பூர் வேணான்ற பட்சத்தில் நீங்கள் வேறு கண்ட்ரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் இருக்க ப்ளஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன், மைனஸ் என்னன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தயவுசெய்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.